வருத்தப்படாத. ஒரு முடிவுல இன்னொரு தொடக்கமே இருக்கு. என்னுடைய கணவர் என்னை விட்டு பிரிந்துவிட்ட காரணத்தால் வாழ்க்கையில் வெறுப்புற்று நானும் என்னுடைய குழந்தையும் விஷத்தை குடித்து இறந்து விட்டோம். எங்கள் சாவிற்கு யாரும் பொறுப்பல்ல. நான் யாருங்கிறது முக்கியம் இல்ல, உன் குழந்தை எங்க இருக்குங்கிறதா முக்கியம். என் குழந்தையா? என்ன சொல்ற? சத்தம் போடாத. உன் குழந்தைய மேல இருந்து கீழே தள்ளி விடுறதுக்கு 2 பேர் தயாரா இருக்காங்க. நான் என்ன செய்யணும்? உனக்கு என்ன வேணும்? இதுல ஒரு கையெழுத்து போடு. கையெழுத்தா? நான் எதுக்காக போடணும்? அப்போ உன் குழந்தை? எஸ், மதன் கோபால் ஹியர். சார், நான் இன்ஸ்பெக்டர் குமார் பேசுறேன். குமார், சொல்லுங்க. ஆனந்த் இருக்கார்ல? இருக்கானே. எனி ப்ராப்ளம்? நோ ப்ராப்ளம். ஆனந்த் அங்கே இருக்க சொல்லுங்க, நான் வரேன். என்ன விஷயம் சொல்லுங்க. நான் அவனை எங்க வெளியே போக பாத்துக்கிறேன். இல்ல சார், நானே நேர்ல வரேன். ஓகே. ஆனந்த் இருக்கான்ல? தம்பியா? தம்பி வெளியில போய் 2 மணி நேரம் ஆகுது. பாரதி எங்களுக்கு நினைவு வந்துட்டா எனக்கு ஆபத்து. அந்த இன்ஸ்பெக்டர் முந்திரத்துக்கு முன்னாடி நான் முந்திக்கணும். டாக்டர், இவருக்கு இன்ஜெக்ஷன் கொடுத்துடலாம்ல? ஓகே.
நான் இந்த வீட்டுக்கு வரும்போதெல்லாம் அதை வாங்கி கொடு இது வாங்கி கொடு பர்சையே காலி பண்ணுவேன். என் தோலை விட்டு கீழே இறக்க மாட்டேன். இப்ப என்னடா 6 அடி உசரத்துக்கு வளர்ந்துருக்கேன். டேய் உனக்கு என்ன வேணுமா கேளுடா, பர்சரே பணம் கொண்டு வந்திருக்கேன், வாங்கி கொடுக்குறேன். யார் அது? இதுல பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல ராதா. அடுத்த வாரம் நடக்க வேண்டிய ஆபரேஷன் நாளைக்கு நடக்க போகுது. அதுக்கப்புறம் உனக்கு 10 நாள் ட்ரீட்மெண்ட். அப்புறம் எல்லார் மாதிரி உனக்கு கண் பார்வை வந்துடும். ஆமா, கண் பார்வை வந்ததும் முதல்ல நீ யாரை பார்க்கணும்னு ஆசைப்படுவேன்? உஷாவோட போட்டோ. ரெண்டாவது நீங்க. உஷா இருந்ததை பத்தி ஏதாவது தெரிஞ்சதா? போலீஸை விசாரிச்சேன். அவங்க சந்தேகம் எல்லாம் அந்த ஆனந்த் மேலதான். சந்தேகப்படுறாங்கல்ல, அப்புறம் என்ன? சந்தேகப்பட்ட மட்டும் போதாது. ஒருத்தனை கொலைகாரன்னு நிரூபிக்க சாட்சி வேணும், ஆதாரங்கள், தடயங்கள் ஏதாவது இருக்கணும். கூடிய சீக்கிரம் கொலைகாரம் மாட்டிக்கும். உஷாவை கொண்டவன் தப்பிச்சிடக்கூடாதுன்னு தான் நான் ஆண்டவனை வேண்டிட்டு இருக்கேன். ஹலோ, டாக்டர் அருண் ஸ்பீக்கிங். அப்படியா? இதோ வந்துடுறேன். ராதா, நான் கிளினிக் வரை போயிட்டு வந்துடுறேன். ஓகே? ஆச்சரியமா இருக்கு. நாங்க அவரை செக்அப் பண்ணும்போது பாடி டெம்பரேச்சர், பிளட் பிரஷர், பல்ஸ் ரேட், ஹார்ட் பீட் எல்லாமே நார்மலா தான் இருந்தது. யாரோ மானிட்டரை ஸ்டாப் பண்ணிருக்காங்க. அப்போ சாகல, யாரோ கொலை பண்ணிருக்காங்க. டாக்டர், ஒரு நிமிஷம். நான் சொல்றது தப்பா இருக்கலாம், அதுக்காக என்ன தப்பா எடுக்காதீங்க. சொல்லுங்க. இந்த பேஷண்ட் இறந்ததும் ஜட்ஜோட மகன் ஆனந்த் ஆஸ்பத்திரி விட்டு வெளியே போனதை நான் பார்த்தேன். உண்மையாவா? நிச்சயமா. சத்தம் போடாத. உன் குழந்தைய மேல இருந்து கீழே தள்ளி விடுறதுக்கு 2 பேர் தயாரா இருக்காங்க. நான் என்ன செய்யணும்? உனக்கு என்ன வேணும்? இதுல ஒரு கையெழுத்து போடு. சார், இந்த குரல் ஆனந்தோட குரல் தானே? சத்தியமா கிடையாது. இது ஆனந்தோட குரலே கிடையாது. சொல்லுங்க, அவர் குரல் இல்லைன்னு சொல்லுங்க. கிருஷ்ணா, ஆனந்தோட இத்தனை வருஷம் பழகி கூட அவன் குரல் உனக்கு தெரியல? எஸ், மதன் கோபால் ஹியர். நான் டாக்டர் அருண் பேசுறேன். சாரி சார், உங்க பேஷண்ட் இறந்துட்டார். என்ன, பேஷண்ட் இறந்துட்டாரா? எப்படி? அதுதான் சார் ஒரே புதிரா இருக்கு. இப்போ உங்க சன் ஆனந்த் எங்க இருக்கார்? அவர் இங்க வந்துட்டு போனதா நர்ஸ் சொல்றாங்க. ஆமா, இன்னைக்கு ஈவினிங் எனக்கு வேற வேலை இருந்தது. நான் தான் அவன் அங்க போக சொன்னேன். அந்த பேஷண்ட் சாகல, கொலை செய்யப்பட்டிருக்கா. யாரோ மானிட்டரை ஸ்டாப் பண்ணிருக்காங்க. இன்ஸ்பெக்டர். எஸ். என்ன சார்? சம்திங் ஃபார் யூ. ஐ எம் இன்ஸ்பெக்டர் குமார், மெட்ராஸ் கிரைம் பிரான்ச். ராதாம்மா, சாப்பிட வரீங்களா? இல்ல, அவர் வரட்டும். அம்மா, நான் கொஞ்சம் வெளியே போனோம். சார் வந்துருவாரு. தனியா இருப்பீங்கல்ல? எதுக்கா நீ இப்போ வெளியே போனோம்? நாளைக்கு கோவிலுக்கு போய் சாரு பேருக்கும் உங்க பேருக்கும் ஒரு அர்ச்சனை பண்ணணும். அதுக்கு இப்பவே ஐயரை பார்த்து சொல்லி வைக்கணும். என்ன விசேஷம்? உங்களுக்கு தெரியாதம்மா, நாளைக்கு சாருக்கு பிறந்த நாள். ஓ, வெங்கா, எனக்கு ஒரு உதவி செய்வியா? சொல்லுங்கம்மா. டாக்டருக்கு ஏதாவது பிரசன்ட் பண்ண வேண்டாமா? ஒரு டாக்ஸி எடுத்துக்கிட்டு வா, நம்ம 2 பேரும் போய் ஏதாவது வாங்கிட்டு வருவோம். அப்புறமா நீ வெளியே போலாம். சரிங்கம்மா.
மோதிரமா? இது என்ன? சங்கிலிங்க. ஏதாவது புது டிசைன் இருக்கா பாரு. கையில போட்டுக்கிற பிரேஸ்லெட் இருக்கு. இப்ப எல்லாம் அதான் போட்டுக்கிறாங்க. பாக்குறீங்களாமா? கொடுங்க பார்க்கலாம். இதாங்கம்மா. ரங்கா, டாக்டருக்கு ஃபோன் பண்ணு. போன் ஒர்க் பண்ணலமா? அப்ப உடனே போய் கூட்டிக்கிட்டு வா. இந்தாங்க சாவி. உள்பக்கம் தாழ்ப்பு போட்டுங்க. நர்ஸ், நிச்சயமா சொல்லுங்க, நீங்க பார்த்தது ஆனந்த் தானே? நிச்சயமா தெரியும், அது ஆனந்த் தான். அந்த பேஷண்ட்டுக்கு சுயநலவு வந்திருந்தா திருட வந்தவனுக்கு ஆபத்து. ஏன்னா அவரால தான் அவனை அடையாளம் காட்ட முடியும். பேஷண்ட் அடிபட்டு கிடந்த இடமோ ஒரு லாக்கர் ரூம். டாக்டர், அந்த லாக்கர்ல என்ன வச்சிருக்கீங்க? இங்க இருக்கிற பேஷண்ட்ஸோட பிலாங்கிங். ராதாவோட பிளாங்கிங்ஸ் கூட அதுல தான் இருந்திருக்கணும் இல்லையா? எஸ். ஆனந்த் லாக்கர்ல இருந்து எதை திருட முயற்சி பண்ணியிருக்கணும்? ராதாவுக்கே தெரியாம அவகிட்ட ஒரு தடயம் இருக்கு. என்ன இன்ஸ்பெக்டர், விசித்திரமா இருக்கே. இதுல விசித்திரம் ஒண்ணும் இல்ல டாக்டர். ஒவ்வொருத்தன் எவ்வளவு புத்திசாலித்தனமா கொலை செஞ்சாலும் தான் செய்யற ஒரு சின்ன முட்டாள்தனத்தால தானே மாட்டிக்கிறான். எல்லா கொலைகாரனும் மாட்டிக்கிற ஒரு கிளாசிக்கல் ட்ராப். ஆத்திரத்துல அவ செய்த ஒரு கொலை, அதை பார்த்த சாட்சி, அந்த குழந்தை, அங்கே விட்டு ஒரு தடயம், அதுதான் என்னன்னு தெரியல. சார், என்னதுங்க? நாளைக்கு உங்க பிறந்த நாளைக்கு நானும் அம்மாவும் பிரசன்டேஷன் ஏதாவது வாங்கலான்னு நகை கடைக்கு போனோம். அங்க என்ன வாங்குறதுன்னு தெரியாம அம்மா முடிச்சுட்டு இருந்தாங்க. நகை கடைக்காரன் பிரேஸ்லெட், அதான் கையில போடுற சங்கிலி, அதை எடுத்து கொடுத்தான். அதை பார்த்த உடனே அம்மா முகமே மாறி போச்சு. ஒரே பதட்டமா இருக்காங்க. உடனே உங்களை கூட்டிட்டு வர சொன்னாங்க. ஆனந்த், You are right. அட பாவி, பரவ மாதிரி சந்தோஷமா இருந்தவளை கொண்டுட்டியே. நீ எவ்வளவு நாள் வாழ வேண்டியவளை சாகடிச்சிட்டிய. உனக்கு ஈவ இருக்கமே கிடையாதா?
நான் சொல்றது உன் காதுலயே விழலையா? இப்ப நீ என்ன தானே பாக்குற? ஆமா, உன்னைத்தான் பாக்குறேன். Dad, I'm sorry.